அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எத்திகாஃப் அப்படின்னு சொன்னாலே பள்ளிவாசலில் காத்திருத்தல் அப்படின்னு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. ஒரு பள்ளிவாசலுக்கு விரைவாக வந்து சுன்னத்தை தொழுதுட்டு ஜமாத்துக்காக காத்திருக்கார் இல்லையா, இந்த நேரம்லாம் தொழுதற்கான நன்மை இருக்குது அப்படின்னு சொல்லப்படும் போது இந்த செயலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏத்திகாஃப்னு குறிப்பிடுறாங்க. அதேமாதிரி ரமலான் காலத்தில் ஏத்திகாஃப் இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா அது பள்ளியில் காத்திருக்கிறது தான் ஏத்திகாஃபாக இருக்கும். அதேமாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மனைவிமார்கள்லாம் வந்து ஏத்திகாஃப் இருக்கிறதுக்கு அனுமதி கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் கூடாரம் வச்சு இங்கே தங்கிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை பள்ளியை சொல்கிறாங்க. அப்படின்னாக்கா இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஏத்திகாஃப்னாக்கா பள்ளியில் தான் இருக்கணும். 20வது பிறையில் ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் ஏத்திகாஃப் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுவாங்க, நானும் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அதுக்கு அனுமதி கொடுத்தாங்க, நீங்கள் வந்து கூடாரம் அமைச்சிட்டு இருங்க அப்படின்னு புகாரில் 2041வது ஹதீஸ் இடம்பெற்றிருக்கு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க. இதுலேருந்து நமக்கு என்ன தெளிவாகுது அப்படின்னாக்கா, வீட்டையோ இல்லை வேறு எந்த இடங்களையோ தேர்வு செய்ய முடியாது ஏத்திகாஃப்காக. பள்ளிவாசல் மட்டும்தான் ஏத்திகாஃப்கான இடம் அப்படிங்கிறது இதுலேருந்து நம்ம புரிஞ்சிக்க முடியுது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.